ஹாய் டு ஆல். டிவிகேவை யார் யாரெல்லாம் ஆதரிச்சாங்களோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு எதிராக நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து சவுக்கு சங்கரும் இந்த மரியசன் சாரும் கைதாகிற அளவுக்கு இங்கே என்ன பேசினாங்க அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன பேசியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, கரூர் விஷயத்தையும் நாமக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு பேசினதாக இருக்கட்டும், இல்லை டிவிகே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட வந்து கூட்டணி சேர்ந்து அலைன்ஸ் வைக்க போகிறாங்க அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும், இது எல்லாமே விஜய் சார் காதுக்கு போனாலும் யாரோடையும் நான் கூட்டணி வைக்க போகிறது கிடையாது, நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க வந்து எப்படி பேசியிருக்காங்க, விஜய் சார் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல, கட்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு என்ன தான் பேசினாலும் நம்மளோட தளபதி ஒரே விஷயத்த நான் மறுபடியும் சொன்னாலும் சரி, எத்தனை வாட்டி நீங்கள் கேட்டாலும் நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.